இரக்கம் நிறைந்த அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீங்கள் சொந்த குமாரன் எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க ராஜா. அதனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு மீந்த தகப்பனா இருக்கிறதால எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கு, தரித்திரங்கள் போக்கப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, செழிப்பு வருகிற, சமாதானம் வருகிற, சுகம் வருகிறது, எல்லாமே பேக்கேஜாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த காணிக்கை ஜெபத்துக்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பணமும் ஆண்டவர் தான் எங்களுக்கு தருகிறார்கள். அதில் 10 ஒன்றை போடும்போது பலகணிகள் திறந்து இடங்கொள்ளா மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். மற்றும் ஆண்டவரே, சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான் என்று கட்டாயமாக இல்லை, விசனமாக இல்லை, மன விருப்பத்தின்படி ஒவ்வொருவரும் விதைக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறான். ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு இந்த சர்ச்சின் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார் என்பதை விசுவாசித்து கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எங்களோட சகோதரன் இமானுவேல் வர்ஷிப் லீடர் இந்த இடத்துல வந்து ஒரு பாடலை கொடுப்பார்கள். நாங்கள் கையில் தட்டி வரவேற்போம். Hallelujah. I can't hear you. I can't hear you now. One. Hallelujah. Thank you, Lord. I want to clap you. Allah be send you beautiful. Amen. I want to clap you. Allah want to stand up, please. Allah stand up, please. Anybody stand up, please. Allah the Father. Allah be send you beautiful. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய்.
அப்பா நன்றி சொல்லுவோம். உலக வாசி நன்றி பாச நம்மை ஆசி நன்றி உலக பாட்டியாமே வாருங்கள் நம்ம சட்டை வெற்றி அப்பா நன்றி சொல்லுவோம். ஓ லவலவ சலவல மலவல ஓ பேஸ் லோ பேஸ் பாலஸ் ஜெகன லூலா வாசி பாலஸ் இந்த பேச மீனோ ஜெகன mercy family ஜெகன மை ஹீபல பாலஸ் ஜெகன mercy மை ஹீபல நாரே எல்லாரட்டியம் சியல பரண்டு உலக மூலாரே தேவலாரோ கோடாச நன்றி உலக பேசல பாலஸ் அப்பா கலட்டி அமரசமால எல்லாரும் கலட்டி எல்லாரும் கலட்டி அமரசமால மனசன புலால தேவலால கோலோ அமரசமால தேவலால தங்கனோன ஹalleluya செல்வாங்கோ தயவு செய்து உட்காருங்கள். ஹalleluya அடுத்ததாக எங்களை திருச்சபையின் பிள்ளைகள் வந்து இந்த இடத்தில் ஒரு டான்ஸை கொடுப்பார்கள். நாங்கள் கையில தட்டி வரவே. இந்த வேளையில கூட பாடணும். சிஸ்டர் வந்து பாடுங்க. சரி குமாரி வாங்க. குமாரி ஒரு சின்ன சாட்சி சொல்ல போறா, அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் நாள்தோறும் பாஸ்ரமா கூடாக சத்தியவேத திருச்சபையாக சூம் மீட்டிங்களையும் ஜெபிச்சு வருகிறோம். காலமையில் 9 மணியில் இந்த சூம் மீட்டிங் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. நல்ல ஆவிக்குரிய தாயாக இருந்து அவள் நல்ல எங்களுக்கு நல்ல வார்த்தைகளையும் நல்ல போதனைகளையும் நல்ல ஜெபிக்கிறதுக்கும் ஆண்டவரை நாங்கள் துதித்து நல்லா மகிழ்ந்து எங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். நாங்கள் எதை நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். இந்த சூம் மீட்டிங்கில் எல்லாரும் கலந்து கொள்ள வேணுமென்று நாங்கள் விரும்புகிறோம். இதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் நாங்கள் இந்த சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் எல்லா 4 திசைகளிலும் இருந்து கொண்டு வந்து சேர்ப்பார். இழந்து போன எல்லாவற்றுக்கும் இரட்டிப்பான பலனை எங்களுக்கு தருவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். இந்த நேரத்திலும் சகோதரி ரஞ்சினி அவர்கள் இந்த இடத்துல பாடல் பாடுவார்கள். அவர்கள் ஒரு பாடலை ஆயத்தப்படுத்தி போட்டு பேர்ந்து அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தொண்டை நோவாக இருக்கிறது பாட இல்லாமல். நான் சொன்னேன், இல்லை, இந்த இடத்துல வாருங்கள், நீங்கள் பாடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகம் தருவார். பாட இருந்தேன்னா நான்
ஏஞ்சலின் வந்து ஒரு பாடலை கொடுப்பார்கள். நாங்கள் கையில் தட்டுவோம். This is a song that I've sang before, but I just want to glorify God. It's for Christmas and it's for you, Jesus. So, Lord bless you and keep you, make his face shine upon you and be gracious to you. Lord, turn his face towards you and give you peace. Amen. Amen.
மக்கள் மேக்கப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலமூதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலமூதி யெகோவா தேவனை 7 நாட்களும் கொண்டாடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறது நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு விடுவது, நம்முடைய தமிழர் பண்பாட்டை விட்டு விடுவது, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் விட்டு விட வேண்டியது தேவன் விரும்பாத காரியங்களை தான். ஹல்லேலூயா. கொண்டாட்டம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த வேளையில் எல்லாம் அவர் எத்தனையோ காரியங்களை கொண்டாடினார். கூடார பண்டிகை, அது மட்டுமல்ல, அங்கே அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லோருக்கும் விருந்து வைத்தார். அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடினார்கள். அப்படினால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அங்கே மனிதன் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. மனிதனுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வந்தார். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள் மன்னிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இயேசு என்கிற நாமம் ஹல்லேலூயா நமக்கு வாழ்வை தருகிறது. இயேசு என்கிற நாமமே அல்லாமல் ஒரு நாமம் இந்த பூமியிலே நாங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு வேறு ஒரு நாமம் இந்த பூமியிலே நமக்கு தரப்படவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்வு நமக்கு வாழ்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படினால் இந்த வேளையிலே சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கரந்தட்டி கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலமூதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். ஓ எக்காலமூதி யெகோவா தேவனை 7 நாட்களும் கொண்டாடுவோம்.
நல்லவர். ஹalleluya. இயேசு நல்லவர். ஒன்றே ஒன்றைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த வித பிரச்சனையா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும், என்ன கண்ணீரா இருந்தாலும், என்ன கடனா இருந்தாலும், என்ன குறைவுகளா இருந்தாலும், ஹalleluya, நீங்க வாயை விட்டு உங்கள் அப்பாவாகிய ஆண்டவரிடத்திலே சொல்லுவீர்களாக இருந்தால் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய்த்தான் இருக்கிறார். இந்த இடத்துல நான் நினைக்கவில்லை இப்படி வந்து நான் பாடுவேன் சொல்லி. ஒரே ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெபங்களை தேவன் எப்படி கேட்கிறார். ஹalleluya. என்னுடைய தாயின் தகப்பனே நான் யோசித்து பார்க்கின்ற வழியில என்னுடைய தகப்பனாருடைய பேர் சின்னத்துரை. சின்னத்துரை என்றதை மட்டும் அவர் எழுதுவார். என்னுடைய தாயார் அவர்கள் கை நாட்டு, அவர்களுக்கு எழுத படிக்க ஒன்றும் தெரியாது. ஆனால் என்னுடைய குடும்பம் வறுமையான குடும்பம் அல்ல. அந்த காலங்களிலே என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் வயது போன நேரத்தில் என்னை பெற்றார்கள். ஆனபடியாதான் என்னுடைய பேர் வந்து பழைய காலத்து பேர் போல. அந்த பேரை சொல்லுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய சொந்த மாமியாருடைய மூத்த மகனுடைய மகளுக்கும் எனக்கும் ஒரு வயது. அந்த மகளுடைய மச்சானுடைய மனைவிக்கு என்னுடைய பெயர். அப்படி என்னுடைய தாய் தகப்பனும் ஒரு பாரம்பரிய ஒரு பழைய குடும்பத்திலே எனக்கு அந்த பேரை வைத்தார்கள். ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை என்னை சிறு வயதிலிருந்து, அவருடைய கிருபை என்னை சிறு வயதிலிருந்து என்னை தாங்கி வழி நடத்தினது. நான் சிறு வயதா இருக்கின்ற வேளையிலே இந்த ஒரு வாரம் முழுவதும் எனக்கு அவர்களுடைய ஞாபகம் தான். என்னோட டீச்சர்ஸ் எல்லோரும் அன்பாக இருப்பார்கள். நான் சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற வேளையிலும், கொக்குவில் ஹிண்டில் படிக்கின்ற வேளையிலும், பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற வேளையிலும் எல்லா ஆசிரியர்களும் என்னிலே அன்பாக இருப்பார்கள். அது எனக்கு என்னன்னு தெரியாது, தேவனுடைய கிருபை. அவருடைய சின்ன வயதிலே ஒரு மாஸ்டர் எனக்கு இருந்தார். அவர் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு எனக்கு படிப்பித்தார். டிராமா சொல்லி தந்தார், ஸ்பீச் பண்ண பழக்கினார், பாடல்கள் மியூசிக் பாட பழக்கினார், ரீடிங் வாசிப்பதற்கு சொல்லி தந்தார். என்னுடைய இங்கிலீஷ் ரைட்டிங் நல்ல அழகா இருக்கும், அதை என்னுடைய ஆசிரியர் தான் சொல்லி தந்தார். என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லவில்லை, இன்றைக்கு நான் டேலண்டடா நிற்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அவருடைய பேர் பதஞ்சலி. 7ஆம் வகுப்பு முடிந்த பிற்பாடு 8ஆம் வகுப்புக்கு நான் போவதற்கு இருக்கிறேன். என்னுடைய தலைமை ஆசிரியர் அந்த மாஸ்டரை அந்த ஸ்கூல்ல இருந்து மாற்றி விட்டார், வேற கிளாஸுக்கு மாற்றி விட்டார். அப்போ அந்த மாஸ்டர் என்னில சரியான அன்பு. நான் சின்ன பிள்ளை, ஆனால் ஒரு முறை என்னுடைய இந்த இதையே நான் விவரித்து சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், ஆண்டவர் ஜெபங்களை எப்படி கேட்கிறார் என்று. ஒரு முறை என்னுடைய உறவினர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக எக்ஸாம் டைம், நான் போகிற வேளையிலே நேரம் சென்று விட்டதென்று என்னுடைய மாஸ்டர் என்னை தேடி வந்து விட்டார். அது மட்டுமல்ல, எந்த ஸ்பீச் கொடுத்தாலும் சொல்லுவார் எங்களுடைய பிள்ளை மாதிரி ஒரு தடவை ஸ்பீச் பண்ண முடியாதுன்று. இது நான் சொல்லல, சின்ன வயதிலிருந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அவர்களை பாராட்டி ஊக்கி வளர்க்க வேண்டும். என்னுடைய சகோதரிய கணவர் நான் சமைக்கின்ற வேளையில சொல்லுவார்கள், அச்சா இந்த சாப்பாடு போல ஒரு சாப்பாடும் இல்லை. அப்படி தேவ கிருபை என்னோடு இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த நான் ஸ்கூல் மாறுறதுக்கு எனக்கு ஒரு யோசனையும் இல்லை. ஏனென்றால் எனக்கு வழி நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த ஆசிரியர் என்னை தன்னுடைய சைக்கிள் ஏற்றி கொக்குவில் ஹிண்டில் கொண்டு போய் அட்மிஷன் எடுத்து என்னை சேர்த்தார். அது மட்டுமல்ல, அவர் என்னை அப்படியே விட்டு விடவில்லை, அடிக்கடி வந்து என்னை பார்ப்பார். அவர் நான் இருக்கிற ஒரு 16-17 வயசுலேயே அவர் மரித்து விட்டார். எப்படி மரித்தாரோ எனக்கு தெரியவில்லை. அந்த சித்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறத விட என்ன பார்த்தார், என்ன பராமரித்தார். மறுபடியும் நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னுடைய ஆசிரியர் செய்த காரியத்துக்கு எனக்கு திருப்பி செலுத்த ஒன்றுமே முடியும். நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு எப்படி நன்றி செலுத்துவது எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று நான் எப்பாதிருந்தடி ஜெபிப்பேன். அவருடைய ஒரு கடைசி மகனும் நானும் கிளாஸ்ல ஒன்றா படித்தவர்கள். 3-4ஆம் வகுப்பு பாஸ்டரும் என்னோட படித்தவர். எனக்கு பாஸ்டர் படித்தது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அந்த அவரும் சின்ன வயசுல என்னோட படித்தார். நான் எப்பொழுதும் அவர் ஜெபிப்பேன் இருந்துட்டு என்னுடைய அந்த ஆசிரியருக்கு நான் என்ன நன்றி செலுத்துவேன். என்னை ஒரு பிள்ளைக்கு மேலாக அவர் என்னை நடத்தினார். எல்லாவற்றையும் எனக்கு டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி தந்தார். கதைகள் வாசிப்பதும் கூட எனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அப்படி நான் இதை பார்த்தா கடந்த வாரத்திலே என்னுடைய ஒரு மச்சானுடைய மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்.
அவரோடு இந்த சகோதரன் தொடர்பு கொண்டு எத்தனை வருஷங்களுக்கு பிற்பாடு பாருங்க, 3ஆம் 4ஆம் வகுப்பில் படித்த பிள்ளை இன்றைக்கு கிட்டத்தட்ட 50-60 வயசுக்கு பிறகு அவர் என்னோட தொடர்பு கொண்டு அவர் என்னை பாராட்டினது மட்டுமல்ல, அங்கே என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஆனால் பாருங்கள், நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ இதை நீங்க ஆண்டவர் வந்து பாருங்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவாகிய நான் அங்கே நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நாங்கள் ஆண்டவரை போய் கோவிக்கிறோம். ஆண்டவர் ஏன் செய்கிறார்? அவர் ஏற்ற சமயத்திலே ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஏற்ற வேளை வரும் வரைக்கும் நாங்கள் பொறுமையா தான் காத்திருக்க வேண்டும். யோபுவுக்கு பாருங்கள், எத்தனையோ விதமான பாடுகள் பிரச்சனைகள் வந்திருந்த போதும் அவனுடைய அதிகாரத்தை நீங்க பார்க்கிற வழியில அவன் புலம்புகிறான், அலம்புகிறான். ஏன் மண்ணுயிரை காக்கிறவரே, நான் பாவம் செய்தேன், நான் செய்ய வேண்டியது என்ன? நீ அங்கே எனக்காக பிணைக்கப்படுகிறவர்கள் யார் ஆண்டவரே? நீர்தான். பாருங்கள், ஆண்டவர் வந்து எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய உணர்ச்சிகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்துல சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு உறவு இருக்க வேண்டும், ஒரு உறவு, ஒரு உரிமை. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரிடத்துல போய் ஃபைட் பண்ணலாம், பேசலாம். ஹல்லேலூயா. வழக்காடுவோம் வாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடி நான் பாருங்கள், இன்றைக்கு சகோதரி சொன்னார், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த நம்முடைய ஜூம் பிரேயர்ல கொஞ்சம் பேர் தான் ப்ரே பண்ணுவோம். ஆனா அந்த பிரேயர்ஸ் வந்து பாருங்கள், ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்றைக்கு இன்னொரு பிரேயர் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அரசியல் எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன். முன்பு ஒரு காலத்துல பார்த்துக்கிட்டேன், நடுவில் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனால் திரும்ப எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். என்னோட 25ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தின் ஆண்டு என்பதை நான் அங்கே விசுவாசிக்கிறேன். ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு காரியங்களை சில பேர் பாருங்கள், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, குளத்தோட கோவித்து கொண்டு ஏதோ குளிக்காம போனான். அப்படி பாருங்க, ஆண்டவரோட போய் கோவிச்சு என்ன பிரயோசனம்? எங்களுக்கு இருக்கின்ற ஆறுதலே அவர்தான், எங்களுக்கு இருக்கிற அடைக்கலமே அவர்தான். அவரை கட்டி பிடிச்சு கொள்ள வேணும். ஹல்லேலூயா. அந்த உறவை நாங்கள் என்ன செய்ய வேணும்? எப்பொழுதும் எங்களுக்கு உரிமையாக்கி கொள்ள வேணும். ஆண்டவரிடத்துல கேட்க வேணும். ஆண்டவர் நிச்சயமா நமக்கு பதில் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி பாருங்கள், சாம் நம்பர் 91. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறோம். நான் கர்த்தரை நோக்கி, நீங்கள் எங்கள் அடைக்கலம், உங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் எங்கள் தேவன் சொல்லுகிறோம். எங்களுக்கு நீங்க உதவி செய்யற தேவன். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 25ஆம் ஆண்டு ஒரு நோட் புக் வாங்கி கொள்ளுங்க, எழுதுங்கோ, ஜெபங்கள் எழுதுங்கோ, கேளுங்கோ. ஆண்டவர் அதிகமான பதிலை தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் வந்து உங்களுக்கு முன்பாக உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள். ஒரு விசை கரங்களை தட்டி ஹல்லேலூயா அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். ஆமென்.
பயிற்சி எடுத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் ஒருவரும் ஒரு ஒரு இதுவும் பிசகாமல் வடிவாக செய்திருக்கிறார்கள். ஆமென். ஏன்னா நாங்கள் வலக்கையோ திரண்டு இடக்கையமாக உயர்த்தி விட்டுறோம். ஆனால் அவர்கள் கோஆர்டினேஷன் அந்த மாதிரி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நோ, அது சொப்ன நாள் தான். ஆனால் நல்ல வடிவாக எத்தனை மணி இப்போ நாங்கள் சில மாறி ஒரே மாதிரி இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு உண்மையாக 3 தரம் தான் இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. உண்மையாக அந்த கிட்ஸ் எல்லாரும் வந்து எனக்கு ஒத்துழைச்சி அதை செய்தபடியாக ஏதோ எங்கள் பெஸ்ட்டு செய்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை எல்லாரும் ஓ யா கூடாண்டில்லை, அது நல்லது.
going to ask everyone to stand up with us, and we're going to sing Silent Night all together as a congregation. ஹல்லேலூயா. முடிகிறது. இது கடைசி சோங்காக இருக்கிறது. தைல கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறப்படும். கர்த்தர் வாசிப்பார்கள். மண்ணான மனிதன் நான், விண்ணாளும் மன்னவன் நீ, என்னாலே என்ன நன்மை, எனக்காக என் பிறந்தாய், என்னாலே என்ன நன்மை, எனக்காக என் பிறந்தாய்.
எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமாக. ஜெபம் பண்ணி ஆராதனை முடிப்போம். நல்ல தேவனே துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கு துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் தருகிறோம். இந்த நிகழ்ச்சி ஆராதனை ஆண்டவரே நல்ல முறையாக செய்ததுக்காக நன்றி. பல்வேறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிரியத்துக்காக நன்றி. தேவனே உடைய கரம் கொடுப்பதாக ஆண்டவர் நிகழ்ச்சி நடந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாக. இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய புதிய கிருபையை காண பண்ண போறதுக்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதி. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், குடும்பங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பழகி பெருக்கப்படுகிறதுக்காக நன்றி. உமக்கு எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிக்கமும் எங்கள் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலம் கொடுப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை எங்கள்